ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறோம். மீண்டும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. கடைசி ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே வேத வசனங்கள் கிடைக்காத ஒரு காலம் நமக்கு வருமா. அப்படிப்பட்ட கடைசி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களின் மகத்துவங்கள் என்ற இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பகட்டும் இந்த நாளின் தியானத்திற்கு என்று கடந்த நாளிலும் ஆவியானவர் உணர்த்திய ஒரு வேத வசனத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே நான் செபிக்க இருக்கிறேன். வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். 37ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இதனுடைய பிற்பகுதியாகிய தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்ற அந்த பகுதியை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், கர்த்தர் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அங்கேதாமே நாம் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டுமாம். சத்தியம் என்றால் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், 119ஆம் சங்கீதம் 160வது வசனம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய வார்த்தைகளே சத்தியம். ஆக தேவனுடைய வசனமே, கர்த்தருடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? மேய்ந்து கொள்ள வேண்டுமா? மேய்ந்து கொள்ளுகிற என்ற ஒரு பதமானது பொதுவாக கால்நடைகள் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் முறைமையைத்தான் நாம் மேய்ந்து கொள்ளுதல் என்று நாம் சொல்லுவோம். நீங்கள் 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளாக இருக்கிறோம். அதாவது பிரதான மேய்ப்பனும் நல்ல மேய்ப்பனும் ஆகிய இயேசு அவருடைய ஆடுகளாகிய நமக்கு அவர் தருகின்ற ஒரு மேய்ச்சல் நிலம் என்னவென்றால் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் தான் அவருடைய ஆடுகளாக இருக்கிற நமக்கு கொடுக்கிற ஒரு மேய்ச்சல் நிலம். இது எப்படி மேய்ந்து கொள்வது? எனக்கு வேதத்தில் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது மேய்ந்து கொள்ளுகிறதை குறித்து. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதாவது பாலாக், மோவாபிய ராஜா பாலாக் என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி புறப்பட்டு போகிற பொழுது அந்த வழியாய் வருகிற இஸ்ரவேலர்களை கண்டு பாலாக் பயந்து மீதியானியரின் மூப்பரை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், மாடு வெளியிலே புல்லை மேய்க்கிறதை போல இப்போதும் இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். ஆக்சுவலாக இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, ஆஸ் த ஹாக்ஸ் ஈட்ஸ் அப், அதாவது ஒரு எருது எப்படி வெளியின் புல்லை மேய்த்து போடுமோ அப்படி இவர்கள் நம்மை மேய்த்து போடுவார்கள். அதாவது கால்நடைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் புல்களை மேய்த்து போடும். நீ செம்மறியாடெல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதனுடைய புல்லுடைய இந்த மேற்பகுதியை மாத்திரம் அப்படியே அந்த சாப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விலங்கும் கால்நடைகளும் ஒவ்வொரு விதமாக சாப்பிடும். ஆனால் இந்த எருது என்ன செய்யுமா? அதோடைய வேரோடு பிடுங்கி எடுக்குமா. கால்நடையாகிய எருது அந்த வயல் வெளியில் நம்ம வெளி நிலங்களில் இதை விடுகிற பொழுது அதை பிடுங்கும் பொழுது வேரோடு அதை எடுத்துக்கொள்ளுமா. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலும் விரும்புகிறது என்னவென்றால், நம்முடைய கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற பொழுது அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஆழங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். எனக்குள் கிறிஸ்து உருவாக ஒரு தேவனுடைய மனிதர் அதிகமாய் போராடினார். அவர் அடிக்கடி என்னிடத்திலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அதாவது ஒரு பட்டுப்புழுவானது இலைகளை எப்படி தின்னுமோ, அதாவது ஒரு பட்டுப்புழு உருவாவது நீ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இலைகளில் சின்ன ஒரு டாட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகளை அரித்து 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 அரித்து
முழு இலையையே அது அரித்து தின்றுவிடும். அது முடிக்கும் போது அந்த அது முழுவதுமாய் வளர்ந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இலையே இருக்காது. இலையே இல்லாதபடி முழுவதுமாய் அதை அரித்து அதை சாப்பிட்டு முழு புஷ்டியாய் அது காணப்படும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது வேதத்தை நாம் அப்படி வாசிக்க வேண்டும். ஜான் பனியன் என்ற தேவனுடைய மனுஷரை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதியவர். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வேதத்தை வாசிப்பதைப் போலவே அந்த புத்தகம் காணப்படும். அவரை குறித்து ஸ்பர்ஜன் என்ற தேவனுடைய மனுஷர் சொல்லுகிறார், அவருடைய பிளட் நம்ம பிளட் மாதிரி ரெட் கலர் பிளட் கிடையாது. இட்ஸ் அ பிப்லைன். இட்ஸ் அ பிப்லைன். அவர் ஒரு வேர்டை காயின் பண்ணுறாரு, பிப்லைன். அது பிப்லைனாக இருந்ததால் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தகத்தை நமக்கு அவரால் கொடுக்க முடியுது. அவர் சிறைச்சாலையில் இருந்த நாட்களில் முழுக்க முழுக்க இந்த வேதாகமத்தை வாசித்து 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 அவர் உருவாக்கின புத்தகம்தான் மோட்ச பிரயாணம். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லா எல்லைகளிலும் வேதத்தால் அவர் தன்னை நிரப்பி இருந்ததினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பை அவருக்கு நமக்கு கொடுக்க முடிந்தது. ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனிதரை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள், தியாலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, இஸ் த மேன் ஆஃப் ஒன் புக். அதாவது த மேன் ஆஃப் ஒன் புக். அவர் வேதத்தை தவிர வேற ஒன்றையும் வாசிக்க மாட்டார். வேதமே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஏறக்குறைய தன்னுடைய நாட்களில் 40 முறை அவர் வேதாகமத்தை வாசித்து இருக்கிறார். அவர் பாருங்க, அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பாராம். காத்திருந்து 3 மணி அளவிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை அவர் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாராம். அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு அவர் பிரசங்கிப்பாராம். அதன் அடிப்படையில் தான் அன்றைய பிரசங்கம் அவருக்கு இருக்குமா. ஆண்டவர் அவரிடத்துல 6 o'clock சர்வீஸ்னா ஆண்டவர் அவரிடத்துல 5:45க்கு கர்த்தருடைய வசனத்தை கொடுத்தால் கூட அந்த 15 minutesல கூட அவரால் ஒரு பெரிய செய்தியை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா. அந்த அளவுக்கு அவர் தன்னை வேதத்தினால் நிரப்பி வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது இப்படிப்பட்ட வேத அறிஞர்களாய், வேத பிரியர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதே. இந்த வேதாகம் நம்முடைய கரத்திலே கிடைப்பதற்காக பல தேவ மனிதர்கள் தங்களுடைய இரத்தத்தை இந்த பூமியில சிந்தி இருக்கிறார்கள். நீங்க சீன தேசத்திலே கிபி 1908 கிபி 1973 வரைக்கும் வாங் ஜிமிங் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மியோ இனத்தின் மக்களுக்காக இந்த வேதாகமத்தை அந்த மொழியிலே மொழிபெயர்த்த தேவனுடைய மனுஷர். ஏறக்குறைய 1969 1973 அந்த 6 ஆண்டு காலங்கள் இந்த சீன தேசத்தில் கம்யூனிசம் அதிகமாய் வளர்ந்த நாட்கள். அந்த நாட்களில் அவர்களுடைய முக்கியமான டார்கெட் யாராக இருந்தாங்கன்னா கிறிஸ்துவ போதகர்கள், கிறிஸ்துவ விசுவாசிகள். இவர்களையே அவங்க அதிகமாக டார்கெட் வைத்து அவர்களை பர்சிக்யூஷன் பண்ணி கொண்டிருந்தார்கள், அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நாட்கள் கிபி 1973 தன்னுடைய முழு மொழிபெயர்த்து தந்த ஜனங்களுக்கு கொடுத்த பிறகு ஒரு ரேலியில், கம்யூனிஸ்ட் ரேலியில் அவரை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவர் அந்த இடத்துல இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். இன்றும் சீன தேசத்தில் அந்த குறிப்பிட்ட மொழியில் அந்த வேதாகமம் இருக்கிறது என்றால் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நம்முடைய கரத்திலும் இந்த வேதாகமும் நம்முடைய கரத்தில் வருவதற்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார்கள். நம்முடைய கரத்திலே இந்த வேதம் வர வேண்டும் என்பதற்காக, நாம் இந்த வேத வசனத்தினால் நிரம்பி காணப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நான் ஒழுங்கும் கரமுமாய் வாசிப்பேன். போகட்டும், வேதாகமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் இந்த வேதத்தை பல ஆட்ரிபியூட்ஸாக வேதாகமம் பிரிக்கிறது. ஒரு சில இடங்களில் இந்த வேதாகமத்தை அக்கினியாய் ஒப்பிடப்படுகிறது, இந்த வேதாகமம் தண்ணீராய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த வேத வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் என்ற அதன் அடிப்படையில் இன்றைக்கும் வேதாகமம் தண்ணீருக்கு எப்படி ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானித்து செபிக்க இருக்கிறோம். தண்ணீராய் காணப்படுகிற இந்த வேத வசனம் நமக்கு எப்படி ஆசீர்வாதமாய் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கொண்டு இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன,
அதே நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திலிருந்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதாவது இந்த இடத்துல வேத வசனம் எப்படி எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், வானத்திலிருந்து இறங்கி வருகிற மழையாகிய தண்ணீருக்கு. மழையாகிய தண்ணீருக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். நாம் இந்த தண்ணீரின் பக்கத்தில், தண்ணீராகிய இந்த வேதத்தின் பக்கத்தில் நாம் சார்ந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது. எடுத்துக்கொள்வோம், நீ சங்கீதத்தை 1ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சங்கீதம். அந்த 6 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் யார் பாக்கியவான்களாக இருக்காங்க, யார் அபாக்கியவான்களாக இருக்கிறாங்க, யார் துன்மார்க்கனாக இருக்கிறான், யார் நீதி உள்ளவனாக இருக்கிறான், அல்லது யார் பரலோகத்துக்கு போகிறான், யார் நரகத்தில் அழிக்கப்படுகிறான் என்பதை விவரித்து காண்பிக்கிற ஒரு 6 வசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதம். அது வசனம் இப்படியா சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பாருங்க, வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தை ஆதாரமாய் கொண்டிராத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி அழிந்து போகிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிறது. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய சரீரமாகிய திருச்சபையானது இசைவாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திபாரத்தின் கற்கள் வேத வசனங்களாய் இருக்க வேண்டும். இந்த அஸ்திபாரத்தின் கற்கள் வேத வசனங்களா இல்லாதிருந்தால் என்ன ஆகும்னா, நீ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதை மோதின பொழுது அது விழுந்து அழிந்தது. இன்றைக்கும் வேதம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அந்த மனுஷன் விழுந்து போவான். எப்படி பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனால் நிலைநிற்க முடியாது. இதுதான் நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறீங்க. நட்சத்திரங்களை போன்றவர்களையும் அது இழுத்து போடுகிறது. இந்த பூமியில எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவங்களா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம், பெரிய அற்புத அடையாளங்களை செய்யலாம். ஆனால் வேதம் அவனிடத்தில் இல்லை என்றால் அவன் சீக்கிரமாய் விழுந்து போவான், விழுந்து அழிந்து போவான். இதைத்தான் இந்த 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் நீங்க இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா blessed are the man அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் ஜூவிஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறதுனா the praises of the man, the praises of the man. அதாவது யாரை ஆண்டவர் பூமியில் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் வைக்கிறார் என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆதாரமாய் கொண்டிருக்கிற மனுஷனை. இன்றைக்கு வேத வசனத்திற்கு உங்களுடைய வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக வேத வசனத்தினால் நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டீங்கன்னா வேதம் உனக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த இம்மையிலும் மறுமையிலும் நீ கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் பெரிதாய் காணப்படுவாயாம். அதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. The praises of the man. அதாவது இந்த வேத வசனம் ஆக்சுவலாக ஜூவிஷ் டிரான்ஸ்லேஷனாக இருந்தாலும் the praise of the man என்று வந்திருக்கலாம். praises of the man. ஏன் பிரைஸ், ஏன் ப்ளூரல்ல அந்த இடத்துல அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இந்த பூமியில் நீ கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் இருப்பதற்கு 2 காரியம் செய்தாக வேண்டும்.
நீ இந்த இடத்துல வசந்த வாசி பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும், இந்த ஒரு காரியம் அவனிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த ஒரு வெர்டிக்கல் லைஃப் அவன்கிட்ட இருக்கணும். அது மாத்திரமல்ல, இதை மாத்திரம் செய்து அவன் தூங்கிவிடக்கூடாது. இதை மாத்திரம் செய்து தான் போன போக்கில் அவன் போய்விடக்கூடாது. மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்ற பதம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஜோஸ் டிரான்ஸ்லேஷன்ல த பிரைசஸ் ஆஃப் த மேன். யார் ஆண்டவர் பூமியில கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அதிகமாக வைக்கிறார் என்றால் வேத வசனங்களை தனக்கு ஆதாரமாய் கொண்டிருக்கிற மனுஷனை. இந்த இடத்துல இப்படி பாருங்க, எப்படி போடப்பட்டிருக்கு, த பிரைசஸ் ஆஃப் த மேன், த மேன். அந்த இடத்துல ஒரு டெஃபினிட் ஆர்டிக்கல் போடப்பட்டிருக்கு, ஒரு டெஃபினிட் ப்ரீஃபிக்ஸ். த என்ற ஒரு பதம் அந்த இடத்துல இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால அவன் சாதாரண மனுஷன் அல்ல. அவனுக்கும் நம்மை போல எல்லா பாடும் அவனுக்கு இருக்கிறது. அவன் ஒரு வாலிபனா இருக்கிறான். வாலிபன், நீ ஒரு வாலிபனா, உன்னை போல் அவனும் ஒரு வாலிபன். அந்த வாலிப நாட்கள் அவனுக்கு ஏற்படுகிற எல்லா போராட்டங்கள் வழியாக அவன் கடந்து வந்திருக்கிறான். அவன் ஒரு குடும்ப மனிதன். ஒரு குடும்ப வாழ்க்கையில எல்லா போராட்டங்கள் வழியாக அவன் கடந்து வந்திருக்கிறான். ஒரு சிறு பையனா இருக்கட்டும், இந்த சிறு பையனுக்குரிய எல்லா போராட்டங்கள் வழியாய் அவன் கடந்து வந்திருக்கிறான். இருந்தாலும் எல்லா போராட்டங்களின் வழியாய் கடந்து வந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலன் அவனிடத்தில் காணப்பட்டிருக்கிறது. அதனால்தான் த மேன், அந்த ப்ரீஃபிக்ஸ் ஏன் போடப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், த ஏன் அந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேனாய் அந்த இடத்தில் எழுந்து வந்திருக்கிறான். ஏன், யார், என்ன ஒரு காரியம் அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்குள்ள அவன் கொண்டு வந்து நிறுத்தியது? ஏன் அவன் த மேன் என்று அழைக்கப்படுகிறான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷனாய் அவன் காணப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய வேதம், அவருடைய வேதம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அதே போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். இந்த இடத்துல ரெண்டு விதமாய் வசனம் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய வேதம், அது மற்றொன்று அவருடைய வேதம். நான் இதை இப்படி பார்க்கிறேன். நாம் கர்த்தருடைய வேதம் என்பது என்டையர் பைபிள் கர்த்தருடைய வேதம் தான். ஆனால் அவருடைய வேதம் என்பது இயேசுவை பற்றின சாட்சி. நம்ம வேதாகமத்தில் எந்த பகுதியை, எந்த வசனத்தை வாசித்தாலும் அதை நம்ம எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், அந்த குறிப்பிட்ட வசனத்தில் மறைந்திருக்கிற இயேசுவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால்தான் அவருடைய வேதம். நீ ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் கூட இயேசுவானவருடைய பாடுகளை குறித்து ஏசாயா சொல்லும் பொழுது அவர் 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 பாடுபட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அப்படியே தான் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அவருடைய வேதம் என்பது இயேசுவை பற்றின சாட்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது இயேசுவானவர் எங்கு மறைந்திருக்கிறார், மறைந்திருக்கிற இயேசுவானவரை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்படும். இந்த வே ஆஃப் ரீடிங், நம் வேதத்தை வாசிக்கிற முறைமையே என்னன்னா, மறைந்திருக்கிற இயேசுவை கண்டுபிடிக்கணும். அதில் மறைந்திருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் இயேசுவானவர் மறைந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வசனத்தில் இயேசுவானவர் மறைந்திருக்கிறார். அந்த இயேசுவானவரை, மறைந்திருக்கிற இயேசுவானவரை கண்டுபிடிக்க, மறைந்திருக்கிற இயேசுவானவரை அறிந்து கொள்கிறதற்காய் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். இதே போன்ற இந்த 1ஆம் சங்கீதத்திற்கு இணையாக ஒரு வேத பகுதியை நீங்க பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திற்கு அப்படியே ரெப்ளிகேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதில் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்லுகிறார்னா, வேதத்தை வாசிக்கிற எல்லாரையுமே கலங்கம், ஒரு குழந்தைக்கு ஒப்பிடுகிறார். ஒரு அதாவது வேதத்தை வாசிக்கிற முறைமை என்ன, வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இந்த இடத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்படி நம்ம வாசிக்கிறோமா, திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல், கலங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். எப்படி, யார் போல?
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. நீங்கள் பழைய பாட்டில் 1ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். எப்படி தியானமாக இருக்கணும்னா, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இன்றைக்கு புதிதாக பிறக்கிற குழந்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 1 வீக்லேருந்து ஒரு 16 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். பிறந்ததுலேருந்து 16 வீக்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைய தான் அந்த புதிதாய் பிறந்த குழந்தை என்று நாம் சொல்ல முடியும். அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீடிங்க்கு தேர் இஸ் அ ஷெட்யூல். நீங்கள் முதல் ஒரு வாரம் குழந்தையாக இருந்ததுன்னா எவ்ரி 2 hours அந்த குழந்தைக்கு அந்த ஃபீடிங் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏதர் அந்த மதர் ஈவன் ஐசியூலே இருந்தால் கூட அந்த பேபியை கொண்டு போய் ஃபீட் பண்ண வைப்பாங்க. 2 hours ஒன்ஸ். நீங்கள் 2 வீக்ஸ்லேருந்து 2 to 4 வீக்ஸாக இருந்து வைத்துக்கொள்ளுங்க, 2 to 3 hours. அப்படி ஒவ்வொரு ஷெட்யூலும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 5 to 6 வீக்ஸாக இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க, எவ்ரி 3 hours இஸ் மேண்டேட். 7 to 8 ஹவர்ஸ்னால் அதே மாதிரி எவ்ரி 3 hours. 9 to 10 ஹவர்ஸ்னால் எவ்ரி 3 hours. 11 to 12 வீக்ஸ் பேபியாக இருந்ததுன்னா எவ்ரி 3 to 4 hours. ஸோ புதிதாய் பிறந்த குழந்தைக்கு பால் எவ்ரி 2 hours மேக்ஸ். அதாவது குறைந்தது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தை பால் குடிப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் பேதுரு இந்த இடத்துல சொல்றார், புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பால் குடித்து கொண்டே இருக்கிறதோ அப்படி இந்த திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நீ வாஞ்சையாகிறது. இதைத்தான் தாவீதுன்னு இந்த இடத்த சங்கீத 1ஆம் சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனும் சொல்லுகிறான், இரவும் பகலும் கர்த்தருடைய விதத்திலே தியானமாக இருக்கு, அவருடைய விதத்திலே பிரியமானமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த 2 ஹவருக்கு ஒரு முறை எப்படி குழந்தையானது இந்த தாய்ப்பாலை எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ அதே போல் இந்த உலகத்தில் நம்ம எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்துல நாம் வேதத்தை வாசிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த வேதத்தை நீ கருத்தாய் வாசிக்கிறது உனக்கு என்ன நடக்கிறது? 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாவது அவனுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது. அப்படி ஒரு நீர்க்கால்களில் ஓரத்தில் ஒரு மரம் வளருகிறதுனா அந்த மரத்திற்கு தேவையானது எல்லாம் எப்படி அந்த மரத்துக்கு கிடைக்கும், செடிக்கு கிடைக்கும். செடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அங்கே கிடைச்சிடும். அதுக்கு ஒரு ஈரமான மண் வேறையும் கிடைச்சிடும். நல்ல வெளிச்சம் வேணுமா கிடைக்கும், சூரிய வெளிச்சம் வேணுமா கிடைச்சிடும். ஸோ அது எல்லாம் கிடைக்கிறதால அது புஷ்டியாக ஆரோக்கியமாக உயர்ந்து வானத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாமும் அப்படி இந்த வேதத்தோடு இணைந்து வாழுகிற பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மாத்திரமல்ல, இந்த காற்று அடிக்கிற பொழுது மற்ற மரங்களைப் போல, இப்போ காய்ந்த மரங்கள் மேலே காற்று அடித்துனா அது அசைய ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகளாகிய காற்று நம்மேல் வீசுகிற பொழுது நாம் இந்த வேத வசனத்தை ஆதாரமாய் கொண்டு உருவாக்கப்பட்டோமே ஆனால், இந்த வேத வசனத்தின்படி நாம் எழுப்பப்பட்டோமே ஆனால் எந்த உலகத்தின் காற்றும் நம்மை ஒன்றும் செய்யாது. இதற்கு ஆதாரமாக பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15 - 18 வாசித்து பாருங்க. இதோ இவர்கள் என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எங்கே, இது இப்போது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறது இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாய் செவ்வையா இருக்கிறது. நீ எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாள் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணினீர், இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். பாருங்க, எல்லா இடத்திலும் பிரச்சனை எரேமியாவுக்கு. ஆனால் அந்த நேரத்திலும் தன்னுடைய விசுவாசத்தை எரேமியாவால் வெளிப்படுத்த முடிஞ்சது. சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, நீ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னு சொல்லி எங்கன்னு. அந்த நேரத்திலும் தைரியமாய் தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்ய முடிந்ததற்கு காரணம் என்னன்னா, அவர் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்க அடுத்த வசனத்தை பாருங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அதாவது இவங்க இரிட்டேஷன் ஆஃப் த பீப்புள். அதை எப்படி விளக்குவேன் என்றால்,
ஒரு உயிரோடு இருக்கிற பறவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய விருப்பத்திற்கு அது பறந்து போகும். அதே போல் நான் வேதத்தை தனக்கு ஆதாரமாய் கொண்டிருக்கிறவன் உயிரோடு இருக்கிற பறவை போல பறந்து கொண்டிருப்பான். ஆனா வேதம் இல்லாத மனுஷன் எப்படி இருப்பான்னா, காற்று பறக்கடிக்கிற பதர். காற்று பறக்கடிக்கிற பதர்னா என்னன்னா, இந்த வினோவிங் பண்ணுவாங்க. அதாவது அறுவடை செய்த நெற்கதிர்களை வினோவிங் பண்ணும்போது, அப்படி காற்றுக்கு நேராக வினோவிங் பண்ணும்போது அந்த நெற்கதிர்கள் கீழே விழும். அதனுடைய பதரெல்லாம் காத்து போற திசைக்கு புறப்பட்டு போகும். பார்ப்பது பார்த்தீங்கன்னா அதுவும் பறக்கிற மாதிரி தான் இருக்கும், இதுவும் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்துல வேதம் இல்லாத வாழுகிற மனுஷன் கூட சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ்கிறதை போல தான் இருக்கும். ஆனா நாளடைவில் அது பறந்து கீழே விழும். காற்று இல்லை என்றால் அது கீழே விழும். பறவை அப்படி அல்ல. வேதத்தால் நிரப்பப்பட்ட மனுஷன் உயிருள்ள பறவையை போல அவன் பறந்து கொண்டே இருப்பான். தான் விரும்புகிற இடத்துல உயர உயர கழுகை போல பறந்து கொண்டு இருப்பான். ஆனா வேதம் இல்லாத மனுஷன், அது காற்று இருந்தால் தான் பறக்க முடியும். காற்று இருந்தால் தான் பறக்க முடியும். மாத்திரமல்ல, இந்த வினோவிங் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அது பறக்கும்போது அது பக்கத்துல யாருமே நிற்க முடியாது. கண்களில் படும், காதில் படும், மூக்கில் படும். எல்லாருக்கும் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். வேதமில்லாத மனிதர்கள், வேத வசனங்களை தனக்கு ஆதாரமாய் கொண்டிராத மனிதர்கள் இந்த பூமியில பிற ஜனங்களுக்கு இப்படி எரிச்சல் உள்ளவர்களாய், பிறருக்கு ஆபத்தை விளைவிக்கிறவர்களாய், பிறருக்கு பிரச்சனை உடையவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வேதத்தால் நிறைந்த மனிதன் உயிருள்ள பறவையை போல அவன் பறந்து கொண்டே இருப்பான். நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருப்பான். வேதத்தால் நிரப்பப்பட்ட மனுஷன் அவனுடைய காலத்திலே அவன் கனிகளை கொடுப்பான். பாருங்க, கனிகள். இந்த இடத்துல நீர்கால் போடல, நீர்கால்களின் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, வேதத்தை எல்லா எல்லைகளிலும் தியானிக்கிற மனுஷன், எல்லா விதத்திலும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை ஒரு டைரக்ஷன்ஸில் மாத்திரம் பார்ப்பாங்க. ஸோ நீர்கால்களில் ஓரமாய் விதைக்கப்பட்டவனா அவரை இயேசுவானவரை குறித்து எந்தெந்த விதத்திலலாம் வேதத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து இயேசுவானவரை பற்றிய அறிவினால் தன்னை நிரப்பிக் கொள்ளுவான். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் இந்த பூமியில் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அதிகமாய் வைக்கிறார். இந்த வசனம் முடிகிறது, துன்மார்க்கரின் வழியோ அழியும். அந்த இடத்துல அழியும் என்ற பதம் எதை குறிக்கிறது என்றால் கெஹின். அதனுடைய எபிரேய பதம் கெஹினா, அதாவது நரகத்தினுடைய அக்கினியை குறிக்கிறது. வேதமில்லாத மனுஷனுடைய வாழ்க்கை நரகத்துக்கு போகிற வாழ்க்கை. வேதத்தால் நிரப்பப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. வேதமில்லாத மனுஷன் உயிருள்ள பறவையை போல ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டவனாய், பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவனாய் இருப்பான். வேதமில்லாத மனுஷன் நரகத்துக்கு போகிறவனாய் காணப்படுவான். இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவர், என்னுடைய கரத்துல நீர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நான் ஒழுங்கும் கரவுமாய் நீ வாசிக்கும்பா. என்னோடு கூட இருந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தருணத்திற்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, கிடைத்திருக்கிற இந்த நாளிலேயாவது ஆண்டவரே நாங்கள் வேதத்தை கருத்தாய் வாசிக்க, ஆண்டவரே காலம் சமீபமாயிருக்கிறது. இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, காலம் செல்லாது என்ற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, ஆண்டவரே தேசத்தில் குடியிருந்து ஆண்டவரே சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவர், இந்த பூமியில எங்க இடத்துல வைத்திருக்கிற எந்த இடத்துங்களை வைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த வேதத்தை வாசிப்பதும் இந்த வேதத்தை தியானம் பண்ணுவதுமே. ஆண்டவரை எத்தனை நாட்கள் அதை நம்ம செய்யாது வந்திருக்கிறோம். இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவரை இந்த எங்களுடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை கருத்தாய் நாங்கள் வாசிக்க, ஆண்டவரே மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே நாங்களும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற,
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபைகளை கொடுப்பீராக. வேதத்தை வாசிக்க முடியாது இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, வேதத்தை தகப்பனை வாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா அன்வான்ட் ஃபெல்லோஷிப்ஸை ஆண்டவரே பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே தகப்பன், அன்வான்ட் ஃபெல்லோஷிப்ஸ் என்ன ஆக்சசரிஸ் ஆண்டவர், பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எந்த தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராகப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வேத தகப்பனை வாசிப்பில் ஒரு புதிய எழுப்புதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம்.